மௌத்து நிச்சயமாக வரும். மௌத்துக்கு தயாராகுவதற்குத்தான் இந்த உலகத்தில் இப்படியான சபைகள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذات யஅனி அல் மௌத் என்றார்கள். ஒரு ஜிக்ர அதிகப்படுத்துங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா விளங்குதா? தெளிவா கேக்குதா? இந்த சவுண்ட் கொஞ்சம் இது மாதிரி இருக்கு. கிளியரா? ஓகே. ஏன்னா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிட்டு ஒண்ணுமே புரியலண்டா அவனும் அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால அல்லாஹ் கூலி தருவான், ஆனா புரிந்து கொள்வதற்கான ஒரு இதான் புரியணும். அதனால சொல்றேன், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذات யஅனி அல் மௌத். அதாவது அதிகப்படுத்துங்க நாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஜிக்ர, எந்த ஜிக்ர அதிகமா நினைவு கூறுங்கன்றாங்க, நினைச்சு பாருங்கன்றாங்க. எந்த ஜிக்ர? அல் மௌத். மௌத் என்றதை நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்றது ஒரு ஜிக்ர், அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஒரு ஜிக்ர், அல்லாஹு அக்பர் என்ற ஒரு ஜிக்ர். மௌத் நினைக்கிறேன்னு என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க புள்ள வந்து மடியில இருக்குது, நீங்க குடும்பத்தோட நல்லா பழகுறீங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் போக வேண்டி வரும். ஒரு நாள் வருகிற நேரத்தில் அன்றைக்கு உங்க புள்ள உங்க பக்கத்தில் இருக்காது. ஏன்னா நீங்க பிரிஞ்சிருவீங்க. உம்மாண்டு வந்து கண்ணத்தை தட்டும், பலவாட்டி கண்ணத்தை தட்டினாலும் எழுந்து பார்க்க உங்களால முடியாது. 48 மணித்தியாலம் ஏறாவூர்ல ஜங்ஷன்ல போய் என் உம்மா வரக்காட்டி நிக்கிறேன்டாலும் திரும்ப நீங்க வரமாட்டீங்க. இந்த உலகத்துல நீங்க போய் விட்டீங்க மறுமையை நோக்கி. கபருக்கு போய் அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி முதல் இடம் கபர், அங்க போயிருவீங்க. நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். அதுக்கு ஏதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வயசு கொடுத்திருக்கிறானா? சில பேர் 60 வயசு, சில பேர் 80 வயசு, சில பேருக்கு 20 வயசு, சில பேர் 10 வயசு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் விரும்புகிற நேரத்தில் அடியார்களை எடுத்துருவான். பல விஷயங்களை கேள்விப்படுறோம். இன்றைக்கு ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஜும்மாக்கு போயிருந்தேன். புத்தகத்துல போனா பல சகோதரர்கள் வருவாங்க, நிற்பாங்க, பேசுவாங்க, சலாம் தருவாங்க, போட்டோ எடுப்பாங்க. அன்றைக்கு அது வித்தியாசமான ஒரு நாள். எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன பலர்கள் வருவாங்க, அப்படி பேசுவாங்க. ஒரு மாதம் இருக்கும் அந்த ஜும்மா முடிய என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு போட்டோ வருகுது. யார்கிட்ட போட்டோன்னா என்னோட நின்று ஒரு ஆள் எடுத்தாரு. சின்ன ஒரு மகன், அந்த மகனை கூட்டிட்டு வந்து தோப்பு உடுப்பாட்டி, அழக உடுப்பாட்டி, வாப்பா இந்த பக்கம், மகன் இந்த பக்கம், அவங்க 2 பேரும் நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்ன்றாங்க பள்ளியில. சரி, எடுத்துட்டு போங்க. ஒரு மாதம் இருக்குமே ஞாபகம் சரியண்டா, அந்த போட்டோ என் வாட்ஸ்அப்புக்கு வருகிறது. அதுக்கு கீழே என்னோட போட்டோ எடுத்த அந்த சகோதரர் இறந்து போயிட்டாரு. அவர் கஃபன் செய்யப்பட்ட அந்த போட்டோ உங்க குடும்பத்தார் அனுப்பியிருந்தாங்க இதோட சேர்த்து. நான் கேட்கிறேன், ஒரு மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு மாதத்தில் நான் மௌத்தாகிருவேன்டா, ஒரு போதும் அவர் இந்த போட்டோ எடுத்திருக்க மாட்டார். ஏனென்றா மரணம் இவ்வளவு விரைவாக வரும் என்ற அவர் சிந்தனை வேறு விதத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் என்ன சொல்ல வருகிறேன்டா, இதுதான் துனியா. இது துனியாவுடைய வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. மத்தாஉல் குரூர், ஏமாற்றத்துக்குரிய வாழ்க்கை. இது ஏமாறும் இடம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்க நம்பி ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க ஏமாந்துருவீங்க, நீங்க நினைச்சது அங்க நடக்காது என்கிறான் அல்லாஹ். மத்தாஉல் குரூர், ரப்பு வச்ச பேர். துனியாவை அழகா படைச்சிட்டு அல்லாஹ் வச்ச பேர் ஏமாற்றத்துக்குரிய இடம் என்கிறான். ஏமாற்றத்துக்குரிய வசதி வாய்ப்பு. உங்க பூதாதையர்கள், உங்க வாப்பா, உங்க ஃபேமிலியில் உள்ள, அதாவது ஒரு வீடை கட்டிருப்பாங்க. அந்த வீடை அவங்க எப்படி கட்டிருப்பாங்கன்னா, அவங்க லைஃப்ல 25 வருஷம் 35 வருஷம் உழைச்சதை கட்டிருப்பாங்க. ஆனா உங்க கையில அவங்க துறப்ப தந்த உடனே என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இது பழைய வீடு, புத்து மண்ணு. 35 வருஷத்தை சல்லி கொடுத்து பணம் கொடுத்து உடைப்பீங்க. உடைச்சு தரமட்டமாக்கிட்டு மாடர்ன் வாஷ்ரூம், புதிய விதத்துல பாத்ரூம் வேணும், இதுதான் புதிய டைல். உங்க வாப்பா 50 வருஷம் உழைச்சி அவர் வாழ்க்கையில எதை செஞ்சாரோ அதை முழுக்க உடைச்சு போட்டு நீங்க கட்டுறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இதுதான் மாடர்ன். உங்க புள்ள கையில நீங்க கீயை கொடுக்கிற நேரம் ஃபர்ஸ்ட் வேலையா, திஸ் இஸ் ஆல் ஃபேஷன். இது ஆல் ஃபேஷன். பழைய இரும்புகள், பழைய சுவரு, இப்ப வந்திருக்கிறது புதுசு. இப்படி இல்லைன்னு அவங்க மாத்துவாங்க. கீழே வாங்க, இந்த பக்கம் வாங்க, அதை எடுத்துருங்க. இப்ப வாங்க. அப்ப இது புதுசு. அந்த வரக்கூடியவர்கள் என்ன ஆகும்னா, ஒரு வகையை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிருவோம், நாங்க பெஸ்ட கட்டினோம்,
எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. கொஞ்ச நாள் போற டைம்ல எக்ஸ்பயர்ட் ஆகிரும். இல்லம்மா இது காலாவதி ஆயிடுச்சு, இது பழசு, இப்ப புதுசா வேணும் என்று வரும். இதே மாதிரி உலகத்தில் அல்லாஹ் சொல்றான் மத்தாவுல் குரூர், ஏமாற்றம். எங்க போனாலும் உலகம் ஏமாறக்கூடிய இடம் என்ற பாடம் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுது. உங்க பிள்ளைகளுக்கு அந்த கண்ணாடியை போட்டு பார்க்க கொடுத்துட்டீங்களா? எல்லாரும் துனியாவை பார்க்கிற மாதிரி எங்களுக்கு பார்க்க இயலாது. இது வந்து டெம்பரரி, கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில ஏதாவது சந்தோஷம் நிரந்தரமா இல்ல, கவலை இல்ல, வரும் போகும். இன்னைக்கு ஒரு கோடி கிடைச்சா நாளைக்கு வரைக்கும் சிரிப்பீங்க, நாளை மறுநாள் வீட்டில் ஒரு பிரச்சனை கதவை தட்டும், ஹஸ்பண்ட் கிட்னி போச்சாமே. ஒரு கோடிட சந்தோஷத்தை ஒரு கிழமை கூட உங்க வாயில் இருக்காது. அது மறந்து அதாவது அந்த சந்தோஷம் போய் கவலை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த கவலை வந்து நீங்க சொல்லுவீங்க இது மட்டும் முடிஞ்சிட்டா வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், எங்க ஹஸ்பண்ட் எப்படியாவது காப்பாற்றணும், கஷ்டப்பட்டாவது ஹஸ்பண்டுக்காக எல்லாம் செய்வீங்க. அது முடிஞ்சு ஒரு கிழமை தான், இப்பதான் குடும்பமா வாழ்றோம் அல்ஹம்துலில்லாஹ், இத்தனை வருஷமா பிரச்சனைன்னு நிப்பீங்க. இன்னொரு பிரச்சனை கதவை தட்டும். உங்க மகனுக்கு ஒரு கடும் ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிருக்கு. உலகத்தில் இது உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா வீட்டிலும் இந்த பிரச்சனை கதவை தட்டும். ஒருத்தருக்கு வித்தியாசமா தட்டும். இவருக்கு இந்த பிரச்சனை, அவருக்கு அந்த பிரச்சனை. அதனால ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான் மத்தாஉல் குரூர், ஏமாற்றத்துக்குரிய உலகம். எங்கேயோ ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க, அது கிடைச்சா சந்தோஷம் நினைப்பீங்க, கிட்ட போய் பார்ப்பீங்க அது சந்தோஷம் நினைப்பீங்க, 2 நாள் இருக்கும் மறந்து காணாம போயிடும். காணல் நீர் மாறி இளைஞர்கள் யுவதிகள் என்ன நினைக்கிறாங்க, இது சந்தோஷம் நினைக்கிறாங்க, கிட்ட போய் பார்க்கிறாங்க காணல. வாகனம் வாங்கும் வரைக்கும் சந்தோஷம், வாகனத்தை வாங்கின போற ஒரு கவலை, இப்ப அந்த வாகனம் தானே புதுசாமே, இது ஓல்டாமே, அதுக்கு மாற முடியாதுன்ற ஒரு கவலை. வாங்கும் வரைக்கும் இதுதான் வாங்கணும் என்ற ஒரு சந்தோஷம். உலக வாழ்க்கையில யாரும் வாயில எடுத்த இந்த சிரிப்பை 100 வருஷமா வச்சு கொண்டவங்க யாருமே இல்லை. ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறேன் அல்லாஹ் சொல்றான். துனியாண்டா, இந்த துனியால வந்தவங்க அழுதே ஆகணும், கவலைப்பட்டே ஆகணும். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜூ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் சாபிரீன். அல்லாஹ் சொல்றான் துனியால உங்களை வச்ச உடனே இங்க என்ன செய்வோம், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப், இங்க பயத்தை தந்து நாங்க சோதிப்போம் அப்பான்றான் அல்லாஹ். நிச்சயமா உங்க லைஃப்ல என்றைக்காவது நீங்க பயத்தை பார்த்தே ஆகணும். பயம்ண்டா என்னன்னு நீங்க புரிஞ்சே ஆகணும். பயங்கரமான சில நாட்கள் போகும், அது பிற்காலத்தில் நீங்க நினைச்சா அந்த நாட்கள் திரும்ப வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அது அதிபயங்கரமான நாட்கள் ஆகும். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜூ, உங்களுக்கு பசி என்றா என்னன்னு புரிய வைப்போம்ன்றான் அல்லாஹ். பட்டினியுடைய வேதனை உங்களுக்கு காட்டுவோம்ன்றான். எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கிற நேரம் வாப்பா கொண்டு வந்து கொடுத்த வீடுகள்ல ஒரு அண்மையில் ஒரு சகோதரர் சொன்னார், நல்லா வாழ்ந்தாங்க, ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க, ஹஸ்பண்ட் மவுத் ஆயிட்டாரு. இன்றைக்கு வைஃப் போய் ஒரு சகோதரத்தை கேட்டிருக்கிறாங்க, 15,000 இருந்தா கூட மேனேஜ் பண்ணிடுவோம். அவர் அழுதுட்டு பேசினார், என்னோட வல்லாஹி தேம்பி தேம்பி அழுதுட்டு பேசினாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் 15,000 குடும்பத்தை கொண்டு போறோம்னு பேசுற அளவுக்கு அவங்க பலவீனம் ஆயிட்டாங்க. ஏதாவது பண்ணணும் என்று அவர் துடிச்சு பேசினார். நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு காலம் அப்படி செலவழிக்க கூடியவர்களுக்கு 1000 ரூபாய் என்னன்னு பெருமதி காட்டுற ஒரு காலமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைப்பான். உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் என்று ஒன்று இல்லை. மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் மாறி மாறி வரும். இன்றைக்கு அவர் நாளண்டா நாளைக்கு உங்க நாள், நாளை மறுநாள் இன்னொருவருக்கெல்லாம் அந்த நாளை கொடுப்பான். அப்படி என்றா துனியாவை ஒழுங்கா புரிந்து கொண்டு துனியாவுடைய வாழ்க்கையை வடிவமைச்சு சரியான முறையில் இதுல வாழ்ந்து பிரியாவிடை கொடுத்துட்டு அதுக்கு புறவுள்ள வாழ்க்கையை நினைக்கிறது தான் இன்றைக்குள்ள தலைப்பு. நரக நெருப்பின் வேதனை அஞ்சுவோம் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. எதுக்கு இந்த தலைப்பு தந்தாங்கன்னா, நான் ஏன் இதுல ஆரம்பத்துல துனியாவை பத்தி பேசுறேன்டா, நாம துனியால வாழ்றோம், ஆனா பெருமானார் சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க. துனியால கால் இருந்தாலும் உடம்பு இருந்தாலும் மனசு ஜன்னால. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்க வீட்டை கண்ட உமர், நான் போகல, நீங்க ரோசக்காரனாச்சேன்டாங்க ரசூலுல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்கு நீங்க போனா நான் எதுவுமே சொல்ல மாட்டேனே யா ரசூலல்லாஹ். சாதாரணமா ஏரா ஊருக்கு உங்க வீட்டுக்கு நான் வந்து போற மாதிரி பேசுறாங்க. ஜன்னாவுல ரசூலுல்லாஹ் உமர் பின் கத்தாபுடைய வீடை பார்க்கிறாங்க. காத்தமுல் அன்பியா, நான் வசித்து பேசினால் எந்த பொய்யும் வராது.
முழுக்க முழுக்க தன் வாழ்க்கையில் தான் சொன்னது உண்மை என்று காட்டின ரசூலுல்லாஹ். உலகத்துள்ளவர்கள் அவங்க பேசுவாங்க, உலகத்துக்கு காட்டுவாங்க, அரசியல் செய்வாங்க, ஆனால் அவங்க வீடுகள் அப்படி நிற்காது. பெருமானார் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இரவெல்லாம் நின்று நின்று தேம்பி தேம்பி அழுது தொழுது அவர்கள் தன் வாழ்க்கையில் தான் சொன்னது உண்மை என்பதை நிரூபித்த ஒரு தலைவர். அந்த தலைவர் என்ன சொன்னாங்க? உமர், உங்க வீட கண்டேன் என்றாங்க. பிலால் இப்னு ரபாஹ் சொன்னாங்க, உங்க காலடி சத்தம் எனக்கு கேட்டுச்சு. பொதுவா ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு இங்க இருந்தாலும் மனசு, அந்த சஹாபாக்களுடைய மனசு எங்களுக்கு ஜன்னால எப்படிப்பட்ட பலஸ் யா ரசூலல்லாஹ், எப்படி வாழ்க்கை ஜன்னாட, அவங்க கல்பு ஜன்னாவை நோக்கி இருந்ததுனால துனியாட இழப்புகள் அவங்களுக்கு தெரியவே இல்லை. துனியால நடக்கிற சில விஷயங்களை அவங்க கண்டு கொள்ளவே இல்லை. ஜன்னா யா ரசூலல்லாஹ், ஜன்னா கல்பை கொண்டு போய் அங்க வைக்கணும். ஜஹன்னம் என்ற அவங்க கண்ணீர் ஓடும். ஏப்பா உங்க 10 லட்சம் காணல, அதுக்கெல்லாம் கண்ணீர் ஓடாது. உனக்கு நரக நெருப்பு தின்று மண்ட ஓடிரும் கண்ணீர். பெருமானாரை பத்தி ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் துனியாவுடைய விஷயத்துக்கு அழுவதை நான் கண்டதில்லை என்றாங்க. அழவே மாட்டாங்க ரசூலுல்லாஹ். துனியால ஏதாவது நடந்தா எல்லாமே நடந்துட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்காத எது இருக்குது? புள்ள மௌத்த ஒரு வாப்பா 6 புள்ளைய அடக்கினான். 6 பிள்ளைகளை கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா, வாங்க கொஞ்சம் அந்த சைடில் உள்ளவங்க வாங்க, அப்படி முன்னாடி வாங்க. 6 பிள்ளைகளை ஒரு வாப்பா அடக்கிட்டாரண்டா கொண்டு போய் அவர் கல்வி எப்படி இருக்கும்? வெறுமையாகாது. இதை விட என்ன இருக்குது? 4 பொம்பளை புள்ள, 3 ஆம்பளை புள்ள, அதுல ஒரு ஆம்பளை புள்ள மதீனால கிடைச்சு, 6 பிள்ளைகள் மக்கால கிடைச்சு. அந்த 6ல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை தவிர மற்ற பொம்பளை பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளையும் ஒரு வாப்பா போய் உங்களுக்கு அப்படி ஒரு பிள்ளைகள் கிடைச்சு கபூர்ல அடக்கினா அதுக்கு மேல உங்களுக்கு சிரிக்க வருமா? எல்லா நிகழ்வையும் நான் கண்டிருக்கிறேன். ஒரு தாய், வயசு போன ஒரு தாய், தன் புள்ள காணாம போச்சு, அவங்கள தேடி தேடி அழுதுட்டு அண்மையில வந்து இப்போ ஒரு 25 வருடம் இருக்கும் அதுக்கு. ஆனா அண்மையில வந்து அந்த புள்ளைய பத்தி பேசுற நேரம் கண்ணால் அப்படியே ஓடுது. அந்த அம்மாக்கு வயசு இப்போ ஒரு 75 சரி இருக்கு. ஆனால் அந்த தாய் பாசம், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு என்ற உணர்வு வர்ற நேரம் தேம்பி தேம்பி அழுகிற அந்த நிலைமையை நம்ம பார்க்கிறோம்டா. பெருமானார் தன் பிள்ளைகள் எவ்வளவு கொஞ்சிருப்பாங்க. வீட்டுக்கு வர்ற ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் புள்ள காசிம் ஓடி வந்திருக்க மாட்டாரு, வாப்பா மேல ஏறிக்க மாட்டாரு, அவர் வாப்பாவோட பேசிருக்க மாட்டாரு. எவ்வளவு பாசமா நடந்த ரசூலுல்லாஹ் தன் புள்ளையோட இறப்பை சந்தித்தா எப்படி சிரிக்கிறது? வாழ்க்கையில இந்த நிலைமைகள் எல்லாம் தாண்டி வர்றாங்க. பொருளாதாரத்தை முழுக்க பெருமானார் கொடுக்கறாங்க. பெரும் செல்வந்தராக இருந்த ரசூலுல்லாஹ் உடுத்த உடுப்போட மதீனா கிளம்புறாங்க. ஊட்ட விட்டு ஒரு மகனை வாப்பா கெட் அவுட் என்று வெளியாக்கி கதவை பூட்டினா எப்படி இருக்கு? போ வெளியே சொன்னா எப்படி இருக்கும்? ஊரே சேர்ந்து இவர்தான் அஷாதி, பொய்யே தெரியாதுப்பா, ஊர் வச்ச பேர், அவர் வச்ச பேர் இல்ல. நான் அல்ஹாஜன் கூப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு உள்ளவங்க அப்படி பேர் வைக்கல. அஷாதிக்கு அவங்க கூப்பிடுவாங்க, உண்மையாளர்ப்பா, எல்லாமே நம்பிக்கையாளர் என்ற அவர்கள் ஊரு வச்ச பேர். அந்த ஊரே சொன்னாங்க பொய்யன் என்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே, பெருமானார் சொன்ன உடனே, ஏண்டா ஒரு அரசியல்வாதியா ரசூலுல்லாஹ் இருந்தா 100க்கு 100% வாக்கு எவனுக்கும் கிடைக்காது, பெருமானாரை கிடைக்கும். ஏன்னா அந்த ஊர்ல அவர் எல்லா ஏழைகளுக்கும் உதவி செஞ்சார், எல்லாத்தையும் பார்த்தார். ஹீரா கோயிலிருந்து ஓடி வர்றாரு, நடுக்கத்துல மனை விட்டு வந்து ஜம்மிலூனி ஹதீஜா என்ன போத்துங்க, ஹதீஜா என்ன போத்துங்க. அவங்க வைஃப் என்ன சொல்லணும்? உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு என்ன குறை? எல்லாமே இருக்குதுன்னா அவங்க பெரிய செல்வ சீமாட்டி அமீரத்துல் குரைஷ் ஹதீஜத்துல் குபரா, அவங்க தான் மக்கால உள்ள நம்பர் 1 செல்வந்த பெண்மணி. அவங்க ஹஸ்பண்ட் இறந்த போற அபூஜஹல் நிக்கிறான் லைன்ல, பெரிய பெரியவங்க நிக்கிறாங்க லைன்ல. நாங்க உங்களை மனம் முடிக்கிறோம். ஓவர் நைட் அவங்கள முடிச்சா பெரிய சல்லிக்காரர். ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட வேலை செஞ்ச ஒரு ஒர்க்கர், 25 வயசு, அப்ப நபி இல்ல. அவர் ஒரு படைய, அதாவது அந்த காலத்தில் இந்த கண்டெய்னர் அல்பிக்கிற மாதிரி ஒட்டகங்கள்ல சரக்கு கொண்டு வருவாங்க. வந்து கணக்கெல்லாம் பார்த்தா இந்த அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 40 வயசு நபீஷா ஒரு பெண் இருக்கிறாங்க. சொல்லி கேட்கிறாங்க, அவர்கிட்ட கேளுங்க, இந்த அம்மாக்கு அவ்வளவு பேர் லைன்ல நிக்கிற நேரம்
அவருக்கு நான் விருப்பம் கேளுங்க. பெருமானார் 25 வயசுல தன் முதலாளி அம்மாவை பார்க்கறாங்க. நேர்மண்டா அவங்க நேர்ம நல்ல பெண் சரியன்ட்டாங்க. அந்த அம்மாவோட தான் மக்கால முழுக்க வாழ்க்கை, வேற யாரையும் திருமணம் முடிக்கல. அந்த ஹதீஜா அம்மா 35 வயசு ரசூலுல்லாஹ் ஒரு 10 வருஷம் அப்படியே வாழ்றாங்க. 35 வருஷம் மாப்பிள்ள ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு தனிமையை விரும்புது. மெல்ல மெல்ல ஜபலுன் நூர் என்ற மலையில ஈரா என்ற கோயில நிக்கிறாங்க. வீட்டுக்கு வருவாங்க. இந்த அம்மா அப்படியே போவாங்க. மேல போய் ஒரு நாளைக்கு ஹீரா கோயில ஏற கிடைச்சா போய் பாருங்க, இடுப்பெல்லாம் வலிக்கும். அரபிகளுக்கு மலை ஏறுறது பிரச்சனை இல்லை, இடுப்பெல்லாம் வலிக்கும். சவுர்ல கொஞ்சம் ஒரு இடம் வச்சுங்கன்னா அப்படி வந்து உட்கார்ந்துருவாங்க. நிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு இடத்த வச்சுட்டீங்கன்னா அப்படி போயிருவாங்க இந்த வார வழியில. சரி, அப்ப ஈராக் என்ற அந்த குகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் நின்றா இந்த அம்மா போய் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாளும் பெருமானாரை கடிஞ்சு கொள்ளல. உங்களுக்கு தேவையா, இவ்வளவு பிள்ளைகள் வீட்டில் இருக்குது, நீங்க நிக்கிறீங்க. இப்படி ஒரு நாள் பெருமானார் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அங்கேயே நிக்க மாட்டாங்க. ஒரு நாள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. முன்ன பின்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டதே இல்லை. பயந்து போய் ஓடி வந்து ஜம்மீலூனி என்றார், என்ன போத்துங்க ஹதீஜா, எனக்கு என்னன்னு தெரியலன்றாங்க, நட்டுங்கிறாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு நல்ல வேலை நைட் ஜாமத்துல எங்கேயோ ஒரு குகையில, என் வீடு இல்லையா, இப்படி பேசல. போத்துட்டு சொல்றாங்க, யா அபுல் காசிம், காசிம்ட வாப்பாவே. அப்ப ரசூலுல்லாஹ் இல்ல, காசிம் தான் அவங்க மூத்த மகன். காசிம்ட வாப்பாவே, உங்களுக்கு ஒண்ணு நடக்காது. நீங்க ஏழைகளை பாக்குறீங்க, நோயாளியை பாக்குறீங்க, யாருக்காவது கஷ்டம்னா பாருங்களை தூக்கி கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு நாளும் கெடுதி நடக்காது. தன் வைஃப் சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு மிகவும் நல்ல ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு முன்னாடி. அதனால ரோட்ல போறவங்க அவங்களுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? அல்-அமீன், நம்பிக்கையாளர், அஷாதிக், உண்மை பேசக்கூடிய என்று பேர் வச்சாங்க. பெருமானார் எங்கேயும் சொல்லல எனக்கு அஷாதிக்னு கூப்பிடலாம். அவர் பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை மக்கள் கூப்பிட்டாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு தன் வாப்பட சகோதரன் முன்னாடி நிற்கிறார். ஊரே கூப்பிடப்படுவது ஒரு மலையில கூப்பிட்டப்பட்ட ரசூலா கேட்கிறாங்க, நான் சொன்னா நம்புவீங்களான்னு கேட்கல, எனக்கு பின்னாடி ஒரு படை வருவதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவங்க கொடுத்த பதில் என்னண்டா, உங்கள்கிட்ட நான் பொய்ய பார்க்கவே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு மனுஷனை கொண்டாந்து காட்டுங்க, லைஃப்ல பொய் சொன்னதே இல்லைன்னு. இலங்கையில கொண்டு வந்து காட்டினாலும் உலகத்திலே ஏலாது. ஆனா பெருமானார் சின்னத்திலே இந்த அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர், ரப்பு தேர்ந்தெடுத்த ஒரு கல்பு. அவர் பொய் சொல்லவே இல்லை, பொய் என்னன்னே தெரியாது. மக்கள் சொன்னாங்க, உங்கள்கிட்ட நாங்க பொய்ய பார்க்க, உண்மையை தவிர வேற எதையும் பார்க்கவே இல்லைன்னு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், என் ரப்பு என்னோட பேசுறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன உடனே, இந்த சிலை வணக்கம் எல்லாம் பிள்ளை என்று சொன்ன உடனே முன்னாடி நிற்கிறார் சாச்சா, வாப்பட சகோதரர். எடுத்தாரு மண்ண, எல்லாத்த முன்னாடி ஒரே அடி வீசி, தப்பல்லக்கையா முஹம்மது அலிஹாதா ஜமால்தன், நாசமா போகணும், நஊது பில்லாஹ், இதுக்குதான் எங்களை கூப்பிட்டீங்களா? பெரிய சபையில இதுவரைக்கும் ஏச்சு பேச்சு கேட்காத ஒருவரை நிப்பாட்டி வச்சு மண்ணள்ளி வாரி குடும்பத்தார் தன் வாப்பாட சகோதரர் வீசினா, பெருமானார் கண்ணால கண்ணீர் ஓடி இருக்காது. 4 பேர் ரசூலுல்லாஹ் பார்க்க நிக்க வச்சு அம்பிட்டு ஊரும் ஏசினா, 100க்கு 100 வீதம் எதிரி ஆகிட்டாங்க. 100க்கு 100 வீதம். ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தை சொல்ற நேரம் அந்த அம்மா ஓடி வந்து ஹதீஜா அம்மா கையை பிடிச்சு சொன்னாங்க, என் கணவனை தெரியுமெண்டா, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கொண்டாங்க, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க உண்மை சொல்றீங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு. பக்கத்துல சின்னத்திலே இருந்து அவரை பழகின அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி ஷஹாதத் சொன்னாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. ரொம்ப நெருக்கமான நண்பர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், பக்கத்துல ஹதீஜா அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா, இந்த அளவுக்கெல்லாம் வேதனையை நாங்க சந்திச்சிருக்க மாட்டோம். பெரிய புகழோடு இருந்த ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. உடுத்த உடுப்பும் விரட்டுறாங்க ஊரை விட்டு. திரும்ப திரும்ப காபத்துல்லா பார்த்து, ரசூலுல்லாஹ் காபா உன்னை விட முடியாதுன்றாங்க. கல்பு காபத்துல்லால ஊரை விட்டு போறாங்க. புள்ள மௌத்து, வைஃப் மௌத்து, தன் ஊர்ல தன் செல்வங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவரை யார் அல்லமீன் என்று சொன்னாங்களோ கத்தாப்ண்டாங்க, பொய்யன்டாங்க, ஷாயிரண்டாங்க, ஷாஹிரண்டாங்க, சூனியக்காரன்டாங்க, கவிஞன்டாங்க, என்ன பேரெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லி வெளியே போங்கண்டாங்க, கொலை செய்ய போறோம்ண்டாங்க. இந்த வேதனையோட இருந்த ரசூலுல்லாஹ், இந்த வேதனை எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு வர்ற டைம்ல என்ன ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க?
அதோட முடிச்சு. ஆனா துனியா அவங்க கற்பனையில கூட ஒழுங்கா வைக்கல. அவங்க ஜென்னாவை நினைச்சனால ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமா மின்னும். எப்பையும் சிரிப்பார்கள், எப்பையும் அன்பா நடப்பார்கள், அரவணைப்பாங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபப்பன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். அல்லாஹ் சொன்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால நபியே நீங்க ரொம்ப பாசமா நடக்கிறீங்க, நீங்க மட்டும் கடுமையா நடந்திருந்தா ஓடி இருப்பாங்க. சத்தியத்தை சொன்னது மட்டுமில்ல ரசூலுல்லாஹ், வாங்கம்மா உங்க பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. அன்பா நடப்பாங்க. காத்தமுல் அன்பியா 1400 இயர்ஸ், 1400 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு போட்டோ இல்லை, ஒரு உருவம் இல்லை, எங்களை அளவைத்து விட்டார். அவரை பார்க்கணும் என்று துடிக்கும் கல்புகள் 100 கோடிக்கு மேல உலகத்தில் நிற்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு 130 கோடிகளுக்கு மேல் முஸ்லிம்கள் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மறுமையில் பார்க்கணும், அவரோடு பேசணும். இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், ஸலவாத்துகள் உலகம் எங்கும் அவர் மீது சொல்லப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். என்ன புரட்சி செய்திருப்பார் நினைக்கிறீங்க? ஆகிராவுக்காக தன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார். அவரை அல்லாஹ் தூக்கி வைத்தான். சோ அதனால சொல்றேன், துனியாவை புரிஞ்சு ஆகிராவை சரியான முறையில் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் எங்க வாழ்க்கையை சரியான முறையில் அமைக்கலாம். இதுதான் வாழ்க்கை நினைச்சோம்டா நம்ம தோத்து போயிரும். அதனால அன்பான தாய்மார்களே, நான் சொல்ற இந்த விஷயத்தை மிக கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகிரா என்றால் 2 பகுதி இருக்கு, ஜன்னா ஜஹன்னம். நரகத்தை பயந்து கொள்ளணும், ஜன்னாவை ஆசை வைக்கணும். ஜன்னால ஒரு நாள் வாழுவது என்பது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு நாள் இந்த துனியா இது என்ன? அங்க போனதுக்கு பிறகு கம் லபிஸ், எவ்வளவு காலம்பா துனியால, எவ்வளவு காலம்? எங்களுக்கு இப்ப 60 வருஷம் 80 வருஷம், 60 இயர்ஸ். அங்க போனா ஒரு நாள் இல்ல 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 இல்ல, ஒரு நாள் கூட இல்லப்பா, ஒரு கொஞ்ச நேரம். இந்த துனியா இப்ப எறும்பு நடக்குது, எறும்பு போகுது, இங்க பார்த்துட்டு இருந்து இங்க இருந்து எறும்புக்கு அங்க போறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கு? அந்த எறும்பை இங்க இருந்து கண்டிக்கு அனுப்பி அப்படி இருக்கும், எவ்வளவு லாங்கா இருக்கு. ஆனா எங்களுக்கு எறும்பு அங்க போறதுக்கு நாங்க காலை வச்சு அங்க போயிருவோம். எறும்பு மொல்ல மொல்ல போற இடத்துக்கு 2 எட்டு வச்சுட்டோம்னா போயிருவோமா? இதே மாதிரிதான் ஜன்னா. அங்கிருந்து இதை பார்க்க போக்கல ஒண்ணுமே இல்லை, சும்மா பரிசோதனை செய்து அல்லாஹ் எடுத்திருக்கிறான் போல அப்படின்னு அங்க விளங்கும். அந்த வாழ்க்கையில கவலை என்றதே இல்லை, நோய் என்றதே இல்லை, இடுப்பு வருத்தம், முட்டு வலி, வயசுக்கு போறது எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் சிரிப்பு, எங்க பார்த்தாலும் அமர்களும், அதை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படி ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கத்துல நரகம், கடும் பயங்கரமானது. நரகத்தை பொறுத்தளவுல அங்க சிரிப்புக்கு இடமே இல்லை. பசித்தால் சாப்பிடுற உணவே ஒரு கொடுமை, அது ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் நினைக்கிறாங்க நரகத்துல போட்டு பொறிச்சு, அப்படி இல்லை. நெருப்போட அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. அங்க சாவு இல்ல, நரகத்துல சாவு இல்ல, 10 எரிஞ்சா முடிஞ்ச நினைப்பாங்க. அது நெருப்போட நடக்கிற வாழ்க்கை. ஒரு மனிதன் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க சில இடங்களில் நெருப்பு கிடங்குகள் பக்கத்தில் மனுஷன் வேலை செய்வான். அத மாதிரி தண்டனையோட, கடும் தண்டனைகளோட பேசுவார்கள். பக்கத்துல கூட பேசுவான், கதைப்பான், தண்ணீர் அண்டுவான், ஓலமிடுவான். அது ஒரு வாழ்க்கை. நீங்க நினைச்சிடக்கூடாது ஏதோ நெருப்புல போட்டு பொசுக்கி அப்படி இல்லை. அவர்களுக்கு அப்பையும் பசி வரும், நெருப்பு எரிகிற நேரம் பசி வரும். உடம்புல ஒரு ராகத்திருக்காது. இப்ப கடுமையான வெயில் அடிக்கிற நேரம் ஒரு ராகத்திருக்காது பாருங்க. ராகத்தில்லாத, நிம்மதி இல்லாத, கடும் அந்த சூடான தண்ணீர்களும் செயல்களும் தரப்படுற இடம். அப்படி என்றா புத்திசாலியா முடிவெடுக்கிற இடம் ஜன்னாவா ஜஹன்னமா? இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா, இல்லப்பா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சில பேருக்கு வாயால சொல்ல மாட்டாங்க, கல்புல ஒரு சில இடங்கள் அந்த சந்தேகம் வரும். அது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம்டா, அவன் நடத்தையை வச்சு புரிஞ்சு கொள்ளலாம். எந்த அளவுக்கு ஈமானோட நடக்கிறாங்க, தொழுகையில் எவ்வளவு பேணுதலா நடக்கிறாங்க, ஹராம் ஹலால் பார்க்கிறாங்களா, வட்டியில கைய வைக்கிறாங்களா, என்ன செய்யறாங்கன்னு பார்த்து இவங்க நம்பினாங்களா இல்லையான்னு புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்காக யாரையும் போயிட்டு அவர் நம்பிக்கையை தோண்டி பார்க்க இயலாது. பட் நம்பிக்கை செயல்ல காட்டும். நம்ம நம்பல என்றா வாயால சொல்லுவோம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வாயால சொல்லுவோம். வல் யௌமில் ஆகிர் எங்கப்பா? காலையிலிருந்து போட்ட ரேடியோல உள்ள பாட்டு மாலை வரைக்கும் ஆஃப் ஆக்கல. ஒரு சகோதரர் கால் பண்ணினாரு, என்ன கேட்டாரண்டா, என் பக்கத்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் முசீபத்து பிடிச்ச பாட்டு, நாங்க அண்டை வீட்டாரோட ஒழுங்கா நடக்கவே வேணும்,
எங்க வீட்டுல அந்த பாட்டு கேட்குது, இது எங்க வைஃப் காதுக்கும் கேட்குது. இந்த நேரத்தில் உண்மையா எங்களுக்கு பாவமா? நாங்க கேட்கல, அண்டை வீட்டாரோட சண்டை பிடிக்கவும் கூடாது. ஆனா அவங்க முஸ்லீம், தொலை போறாங்க, எல்லாம் செய்வாங்க, பாட்டை மட்டும் ஓப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றது என்று கேட்கிற துடிச்சு போய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம் ஊடுகளுக்கு போகிற நேரம் இந்த இடத்துல ஹலால் ஹராத்தை பார்த்து, இந்த சிக்கன் ஹராமா, வேணாம் 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 வேணாம், இது ஹலாலான கோழி இல்லப்பா, பிஸ்மில்லா சொல்லி அறுத்தீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பாக்குறாங்க. இந்த யோகட் சாப்பிடலாமா, ஹராமா ஹலாலா எல்லாம் பார்க்கிறவங்க, ஹராம் தெளிவாக தெரியுது படத்துல, கண்ணு முன்னாடி ஆபாச காட்சிகள் போகுது, அசிங்கமா பேசுறாங்க. அதுல ஜமியத்துல் உலமா ஹலால் ஹராம் சர்டிபிகேட் தேவையில்லை. அது யாரு சொன்னாலும் அதை விட இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உணவுல மட்டும்தான் ஹலால் ஹராமா? கண்ணால பார்க்கிற பார்வையில் ஹலால் ஹராம் இருக்கு, காதால கேட்கிறதுல ஹலால் ஹராம் இருக்குது. நரகத்தை பயந்து கொள்றதுண்டா இந்த துனியால அணு நிமிடமும் அல்லாஹ்வே இது சுவர்க்கத்தின் செயலா நரகத்தின் செயலா? நம்ம ஒரு முட்டில சல்லி போட்டு போற மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் சுவர்க்கத்துடைய செயல்களை அதிகப்படுத்துறது. பெண்கள்னால நான் இப்பொழுது பெண்களுக்குரிய விஷயத்தை சொல்றேன். நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ற ஒரு செயல், ஜென்னாவுக்கான இன்னொரு செயல். தினம் தினமா ராத்திரி தூங்க போகல சொல்ல நினைக்கணும், இன்றைக்கு சுவர்க்கம் போறதுக்கு என்ன செஞ்சேன், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறறதுக்கு என்ன செஞ்சேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா? அதாவது நரகத்தில் இருந்து பயந்து கொள்ளுங்கள் என்றாங்க. அன்னார் பயந்து கொள்ளுங்கள், தம்ரா, ஈச்சமரம் இருக்குது, ஈச்சப்பழம், அதுல ஒரு துண்டாவது யாருக்காவது கொடுத்து நீங்க நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தர்மம் மிக முக்கியமானது தாய்மார்களே. அப்படி என்றா தர்மம் என்றா என்ன? பெருமானார் பெரிய கோடீஸ்வரர், வர்றவங்களுக்கு எல்லாம் திரும்ப அள்ளி கொடுத்தாருண்டா ஒண்ணுமே இல்லாத ரசூலுல்லாஹ் பள்ளியில ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வருவாங்க விருந்தாளிகள். ரசூலுல்லாஹ் இந்த பள்ளியில தலைவர் இருக்கிறார், ஒரு ஆள் வந்துட்டாருன்னு வைங்க விருந்துக்கு, என்ன சொல்லலாம் இல்லையா? தலைவர் எழும்பி சொல்லுவார், என் வீட்டில் எதுவும் இல்லை, வெக்க கேடா போயிடும், தலைவர் வீட்டில் ஏதாவது இருக்கணும். பெருமானார் எழும்புவாங்க, என்னுடைய விருந்தாளிகளை சங்கைப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்றதுக்கு புரிஞ்சாதான் நீங்க என்னன்னு விளங்குவீங்க. அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல ஏன் விருந்து கொடுத்தே ஆகணும்டா, ஒரு ஊர்ல இருந்து அந்த காலத்துல மக்கால இருந்து மதீனாவுக்கு மக்கள் போவாங்க, மதீனால இருந்து மக்காவுக்கு வருவாங்க. அந்த டைம்ல வர்ற வழியில ஹோட்டல்ஸ் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கடைகள் எதுவுமே இல்லை. அப்ப எப்படி வாழுவாங்கண்டா, இவங்க அப்பம் பாட்டன்ல இருந்து ஒரு உறவு வச்சிருப்பாங்க மக்கால ஒரு வீட்டுல, இவங்க போனா அந்த வீட்டுக்கு போவாங்க, அவங்க வந்தா இந்த வீட்டுக்கு வருவாங்க. வர்ற வழியில சில வீடுகள் இருக்கு, அங்க போய்தான் வருவாங்க. அங்க போனா இருந்த பால் கிடைக்கும், ஏதாவது கறந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா இவ்வளவு தூரம் பிரயாணம் 10 நாள் 20 நாள் பிரயாணம் செய்யற நேரத்தில் எப்படி சில நேரம் கொண்டு வந்து ஒட்டகத்தை அறுத்து பாபிக்யூ பண்ணி சுட்டி சாப்பிடுவாங்க. இப்ப ரசூல் அந்த காலத்துல உறவுகளை தேடித்தான் அப்படி போவாங்க, அல்லது பிசினஸுக்கு. இஸ்லாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பார்க்க வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து ஷஹாதத்து சொல்லணும், பையத்து பண்ணணும் வந்தாங்க. வந்தா மஸ்ஜிது நபவியில எல்லா இடத்துலையும் சகான் தம்புரியாணி ஆக்கி வச்சு குடும்பப்பா வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு வசதி இல்லை. வயிற்றுல கல்லை கட்டிட்டு ஒரு ஏழ்மையான ஒரு கூட்டம். தன் பக்கத்துள்ள தோழர்கள் எல்லாம் பெரிய பணக்காரர் இல்லை. பெருமானார் கேட்பாங்க, என் விருந்தாளிகளை சங்கப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க. ஒரு தோழருடைய வரலாறு உங்களுக்கு சொல்றேன். கையை தூக்குறார், யார சொல்லலாம், நான் கொடுக்கறேன் யார சொல்லலாம், விருந்தாளி அவங்களோட சேர்த்து அனுப்பிடுவாங்க, சொல்லலாம் கூட்டிட்டு போங்கன்னுவாங்க. வீட்டுல என்ன வச்சுட்டு கூப்பிடுறாரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஞாபகப்படுத்தணும். ஒண்ணுமே இல்லை. அவங்க மனைவியோட போய் கேட்கிறாரு, என்னம்மா விருந்தாளியை கூட்டிட்டு வந்த, ரசூலுல்லாஹ்வோட விருந்தாளி, பெரிய பாக்கியம், என்ன செய்வோம்? அவ சொல்றா, வல்லாஹி எங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே இல்லை, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வச்ச உணவு இருக்குது 2 பேருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வச்ச சாப்பாடு தான் கொடுக்கணும், எங்க பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம், வர்ற விருந்தாளியை சங்கப்படுத்துறோம். ஒரு பெண்ணை கொஞ்சம் பாருங்க, அந்த அம்மா தன் கணவன் வந்து சொல்ற நேரம், பெருசா போட்டுட்டீங்க அள்ளி, எங்களுக்கே சாப்பிட வழி இல்லை, அதுல வேற விருந்தாளிக்கு வேற. எத்தனை நாள் நான் பசிகளை தெரியுமா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இன்னைக்கு காதலிக்கிறாங்க பாருங்க, காதலன் காதலி, இந்த காதலிக்கிறதெல்லாம் பொய் என்று இப்படி தெரியுதுண்டா சொல்லுவான். நாங்க எங்கேயாவது ஒரு மலை அடிவாரத்தில் போய் நிற்போம், ஒண்ணுமே வேணாமா, ஏதாவது தண்ணியை குடிப்போம், மரமட்டை இருக்கிறத பச்சையை சாப்பிடுவோம், எங்க 2 பேருக்கு அப்படி கிடைச்சா எப்படி இருக்கும்டா காதலி சொல்லுவா. அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நானும் நீங்களும் அப்படியே இருந்து செத்து போயிருவோமே.
வேணுமெண்டே 2 பேரும் கூட்டி உட்கார வைக்கணும். வாங்கம்மா, நீங்க உங்களுக்கு நான் மலை அடிவாரத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்ட்டு போய் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலே 2 பேர் இருங்க. இப்ப சாப்பாடுலாம் இல்ல, புழுக்க போடுற மாதிரி அந்த மரத்தில் உள்ளதை வச்சு சாப்பிட்டு நல்ல தண்ணி. ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 தண்ணி கிடைக்குங்க, குடிங்கண்டா. 3 வாரத்துல 10 வருஷம் காதலிச்சவன் 4 வாரத்துல இவ ஓடி வந்துடும் உம்மாட்டு. பசி கொடுமையை தாங்கவே இயலாது. பசியின் அகோரம் தலையில வர்ற நேரம் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது நான் கேட்கிறேன். அதான் சாதாரணம். ஆனா ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் ஆயிஷா அம்மா எல்லாம் வீட்டுக்கு வந்து ரசூலா கேட்பாங்க, ஏதாவது இருக்கிற இன்னி சாயம் பண்ணுவாங்க. நான் நோம்பாளிமா ஒன்னும் இல்லையா? ரசூலுல்லாஹ் பொறுக்கிறது ஓகே, ரசூலுல்லாஹ்வோட உள்ள மனைவிமார்களும் பசியில. அப்பையும் அவங்க ரசூலுல்லாஹ் மேல பாசம் போகல. வேணாம் ரசூலுல்லாஹ், உங்களோட வாழ்ற வாழ்க்கை வேணாம், வேற யார்கிட்டயாவது வாழ போறோம். எந்த நாளும் பட்டினி இல்ல. அந்த அன்பு பசியை மறைத்தது. அதான் உண்மையான வாழ்க்கை. சரி, நான் அதை பேசல. அவங்க பட்டினில நின்றாங்க, பசியில இருந்தாங்க. இப்ப இவர் கொண்டு வீட்டுக்கு போயிட்டாரு. போனா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிறத வச்சு செய்வோன்ட்டாங்க. சரின்னு பிள்ளைகளை தூங்க வச்சாச்சு. இவங்க 2 பேரும் வயிற காய வைக்கணும், சாப்பாடை கொண்டாந்து வச்சாச்சு. வச்சா பிளானிங்க பாருங்க, சுபஹானல்லாஹ். சாப்பாடை வச்சுட்டு சாப்பிட இவங்களும் உட்கார்றாங்க. என்ன விருந்தாளிகள், விருந்துக்கு வந்தவங்க இவங்க சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்களேன்னு வாங்க. இவங்களும் உட்கார்ந்தா கையை வச்சா பத்தாம போயிரும். சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் விளக்க அணைக்கிறாங்க. முழுவூடு இருட்டா போச்சு. அவங்க விருந்தாளிகள் சாப்பிடுறாங்க, இவங்க பக்கத்துல இருந்து சாப்பிடுற மாதிரி பாவனை பண்றாங்க, சாப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் அந்த விருந்தாளிகள் சாப்பிடுறாங்க, வயிறு காய இவங்க 2 பேரும் தூங்குறாங்க. காலையில ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு போற நேரம் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்ததை பார்த்து அல்லாஹ் சிரித்தான்ண்டாங்க. சிசிடிவி கேமரா இல்ல, இருட்டுல கேமரா அடிச்சாலும் விளங்காது. அல்லாஹ் சிரித்தான். ரப்புல் இஸ்ஸத் சிரிக்கிறான் என்றா, ஒரு அடியான பார்த்து சிரிக்கிறான்டா, அது எவ்வளவு பெரிய செயலா இருக்கும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அன்றைக்கு இரவு அந்த அம்மா ஜன்னாவுக்கு தன்னுடைய பேரை கொடுத்தாங்க. யா ரப் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்ற அந்த சொல். இன்னமா நுதிமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி உணவு கொடுப்பார்கள். யாரிடமும் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களா, எங்களுக்கு கூலி தாங்களே என்று கேட்க மாட்டாங்களா. சாப்பிட்டுட்டு போறவர்கிட்ட தேங்க்யூ ஒரு வார்த்தை, ஜஸாக்கல்லாஹ் ஒரு வார்த்தை, அந்த நல்ல சொல்லணும். ஆனா அந்த வார்த்தைகளை எதிர்பார்த்து கொடுக்க மாட்டாங்களா. இன்னமா நுதிமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உணவு தந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்கு, ரப்பு எங்களை பார்க்கணும் என்பதற்கு, எங்க குடும்பத்தின் மீது அன்பு செலுத்தணும் என்பதற்கு, ரப்போடு எங்களுடைய உறவு கூடணும் என்பதற்கு, ரப்பு எங்களுக்கு ஜன்னாவை தர வேண்டும் என்பதற்கு, ஜஹன்னத்தை தடுக்க வேண்டும் என்பதற்கு, இதற்காக வேண்டி கொடுத்தோம். இன்னமா நுதிமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸான் வலா ஷுக்கூரா. ஷுக்குர் உங்கள்கிட்ட வேணாம், ஜஸா கூலி உங்கள்கிட்ட வேணாம், தேங்க்ஸும் வேணாம், சல்லியும் வேணாம். இது எல்லாம் ரப்புக்கு என்று ஒரு கூட்டம் இருப்பாங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவங்க ஜன்னாவுக்கு வாழக்கூடியவர்கள், ஜஹன்னத்தை அவர்களுக்கு தடுக்கிறோம் என்றான். அன்பான தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, நரக நெருப்பிலிருந்து நீங்கள் ஒரு ஈச்ச பழத்தில் ஒரு துண்டையாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்க வீடை தட்டி ஏழைகள் வந்தால், யாராவது உங்க உறவு கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டா, உங்கள்கிட்ட பெரிய சல்லி தேவையில்லை, இருப்பதில் அவங்கள பார்த்தா ரப்பு எங்களை பார்த்து சிரிக்கிறான், ரப்பு எங்களுக்கு அரவணைக்க, ரப்பு எங்களுக்கு அருள் புரிகிறான். அன்பான தாய்மார்களே, இதுதான் தர்மத்துக்குரிய விஷயம். நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு பெறண்டா அதுக்காக ஏதாவது கவச ஆடைகளை ரெடி பண்ணிட்டு மௌத்தாகிறது இல்ல. நரக நெருப்பு தீண்டாம இருக்கணும்டா, நரக நெருப்புக்கு மிக முக்கியமானது தர்மம். தெரியாம கொடுங்க, தெரியாம அள்ளி கொடுங்க. உங்களுக்கு உங்க கணவன் தர்றதுல ஒரு பகுதி ஒதுக்குங்க. ரப்பே, யாருக்கும் தெரியக்கூடாது, இது உனக்கும் எனக்கும் உள்ளது யா அல்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ் கேட்பான் மறுமையில, உங்க வீட்டுக்கு நான் வந்தனே, அடியான் கேட்பான், யா ரப் யா ரப் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். யா ரப், என் வீட்டுக்கு நீ வந்தியா யா அல்லாஹ்? வந்தனேன்பா. யா ரப், இல்ல, என் வீட்டுக்கு நான் வந்தேன்பா.
எப்பயா அல்லாஹ்? நடுங்கி நடுங்கி ஒரு மனிதன் வந்தானே, நடுங்கி நடுங்கி வந்து உன்னிடம் கேட்டானே, நீ கொடுத்திருந்தால் என்னை பார்த்திருப்பாய் என்கிறான் ரப். நீ கொடுத்திருந்தால் என்னை கண்டு கொள்வாய் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றால் நரக நெருப்பிலிருந்து நமக்கு பாதுகாப்பு பெறலாம் என்றா, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுறது எப்படி? அல்லாஹ்வுக்கு போய் ஏதாவது கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்கலாமா? அதாவது அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை செய்யணும். என்ன சொல்லியிருக்கிறான்? ஏழைகளை போய் பாருங்க,